ஹலோ, என்னப்பா புஜ்ஜி, ராத்திரி போன் பண்ண நீ ரூம்ல இல்ல? என்ன சுவிட்சர்லாந்து போனியா? துபாய் ஷேக்க சந்திக்க போறதா சொன்ன. கிளிண்டன் வர சொன்னாரா? கிளிண்டன் சாரா? அவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்தையும் சொல்லு. சரி வச்சிடறேன். நம்ம புஜ்ஜி உங்க மாப்பிள அமெரிக்காவில இருந்து பேசுற அக்காஜி. கிளிண்டன் சார் வேட்டைக்கு வர சொன்னாராம். அவர் வேட்டைக்கு போகும்போது நம்ம புஜ்ஜி பக்கத்துல இல்லைன்னா அவர் கைகால் ஓடலாம். நம்ம இந்திரா ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கா. காரணம் தெரியுமா தம்பிஜி? தெரியாது அக்காஜி. அவ எந்திரிச்சது என்ன காரணம் தெரிஞ்சுக்க. ஆனா நீ போய் அவளை எழுப்ப கூடாது. அமெரிக்காவில மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா எவ்வளவு அழகான அமைதியான விசாலமான பிரதேசம். பிறந்தால் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் தான் பிறக்க வேண்டும், வளர்ந்தால் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வளர வேண்டும், மடிந்தால் பீகார் ஜெயிலில் தான் படிய வேண்டும். தாயே ஜெயில் பூமா தேவியே, என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள். என்ன புஜ்ஜி உன்னை 16ஆம் தேதி விடுதலை செய்யறாங்களா? அமங்கலமா என்கிட்ட பேசாத. இந்த தரித்திர பிடிச்ச வார்த்தையை சொல்றதுக்காக இங்க வந்த என் அம்மாவுக்கு புருஷனே. என் பொண்டாட்டி பவனே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறதுனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உனக்கேண்டா இவ்வளவு கோவம் வருது? இது ஜெயில் இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல். காலையில 6 மணிக்கு டிஃபன், மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு, ராத்திரி 8 மணிக்கு திரும்பவும் சாப்பாடு, டிவி வீடியோ. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லட்டு, நேரு ஜெயந்தி அன்னைக்கு புட்டு, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆம்லெட்டோட பிரெட். மணி அடிச்சது ஒவ்வொருத்தருக்கும் தட்டுல சாப்பாடு. டாடி, ஒரு சூப்பர் ஐடியா சொல்ல கேளு. ஒரு மர்டர் பண்ணிட்டு நீ உள்ள வந்துரு, என் செல்வாக்க பயன்படுத்தி உனக்கு ஸ்பெஷல் ரூம் ஆக்கி தரேன். கொன்னுடுவேன். நீ 16ஆம் தேதி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நேரா உன்னை உன் அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க உள்ளவங்க உன்னை எங்க இருந்து வரேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? சென்ட்ரல் ஜெயில. சென்ட்ரல் அமெரிக்காவில இருந்து வரேன்னு சொல்லணும். அப்படி இப்படி ஷோக்கா பேசி அத்தை பொண்ணுக்கு நீ வலை வீசணும். வலை வீசுறதுக்கு என்ன மீன்கார பையன் நினைச்சிட்டியா? கோடிக்கணக்கான ஆஸ்தி கைக்கு வரண்டா. சரி, அது கைக்கு வந்தது ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்த மாதிரி பள்ளிங்கி கற்களால எனக்கு ஒரு சென்ட்ரல் ஜெயில் கிடைத்தறியா ஃபாதர்? சென்ட்ரல் ஜெயில் இல்லடா, தூக்கு மேல கூட கட்டி தரேன். தூக்கு போட்டுட்டு செத்து தொலை. தேங்க் யூ டாட். ஃபுட்பால் சவுண்ட் கேக்குதுல, வரேன். சோப்கி கல்யாண் சித்ரபட். என்னதா நம்ம இந்திரா மேரேஜுக்காக வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளைங்க போட்டோஸ் வந்திருக்கு. இந்திரா, இதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புற மாப்பிள்ளைங்க அமெரிக்கா, மலேசியா, ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கான்னு எல்லா ஊர்லயும் இருக்காங்க. உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு ராவுகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. இங்க பாரு, இதெல்லாம் சுமாரா தான் இருக்கு. அமெரிக்காவில இருந்து என் பையன் நாளைக்கு அவனோட சூப்பர் போட்டோ அனுப்புறேன் இருக்கான். அதை பார்த்தா அசந்துடுவேன். தாத்தா, அவங்கிட்ட என்ன இருக்குன்னு நீ அவனை போய் காதலிச்ச? கிராமர் சுத்தமா இல்ல, பணம் நில். இப்படிப்பட்ட நிலைமையில அவனை பார்த்ததும் உனக்கு எப்படி அவனை லவ் பண்ணணும்னு தோணுச்சு? வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் திஸ்? அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால தான் இந்த டிசிஷனுக்கு வந்தேன். உங்க அம்மா அந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை முதல்ல நீ யோசிச்சிருக்கணும். எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. எனக்கு தேவையானதெல்லாம் அவரோட அன்பு மட்டும்தான். அது எனக்கு கிடைச்சா போதும். என் கனவுகளை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கிற தாத்தா, ப்ளீஸ். அம்மா, என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதால நானும் செத்து போயிடலாம்னு தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சேன். அப்போ ஒரு குழந்தையோட அழுக குரல் என் காதுல விழுந்தது. போய் பார்த்தா யாரோ ராஜாவை குப்பத்தொட்டியில் போட்டிருந்தாங்க. அவன் யாரோ பெத்த அனாதையா இருந்தாலும் என்ன அன்னைக்கு பார்த்தது ஒரு சிரிப்பு சிரிச்சான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கிட்ட நான் அந்த சிரிப்பு பாக்குறேன். அவன் இன்னைக்கு ஒரு மெக்கானிக்கா வளர்ந்ததுக்கு அந்த சிரிப்பு தான் காரணம். அந்த சிரிப்பு தான் அவன் ஆஸ்திமா, அவன் அதிர்ஷ்டம். அவன் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த சிரிப்ப அவனை விட்டு போகாம காப்பாற்றுவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி தருவியா? நிச்சயமா பண்ணி தரேன். சரியா, உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரே. அவனை ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? நாளைக்கு ஸ்ரீராம நவமி, ராமனோட பிறந்த நாள். அன்னைக்கு உங்க காதலுக்கு அஸ்திவாரம் போட்டுடுறேன். ராஜா, ராஜா, டேய். என்ன பெருசு ராத்திரியில வந்து கத்திக்கிட்டு இருக்க? இன்னைக்கு திருவிழாவில் என்னோட கோலாட்டம் ஆடின பொண்ணு தானே இவ? காலநேரம் கூடி வந்தா கோலாட்டம் மட்டும் இல்லடா, சிரமாட்டமே ஆடுவா. நீ உள்ள வாமா. எதுக்கு வந்துக்கிறா? எதுக்கு வந்துக்கிறா தெரியலப்பா. இங்க கூட்டிட்டு வந்த? இங்க கூட்டிட்டு வராதான் வேற எங்க கூட்டிட்டு போறது? அவ கடைசி பஸ்ல ஊருக்கு போக வேண்டியவா. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பஸ் கிளம்பி போயிடுச்சான். ப்ராப்ளம். அது கண்டாவில வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா?
கண்டவ ஒண்ணு இல்லடா, தெரிஞ்சவதான், உறவு முறை வேணும். நீங்க இருங்க தாத்தா, நான் சொல்றேன். தாத்தா பெரியப்பாவோட பெரியம்மாவோட பேர பிள்ளையோட சின்னம்மாவோட அக்கா பையனுக்கு ஏன் பெரியத்த பெரியம்மாவோட சின்ன மாப்பிள்ள பொண்ண தத்து கொடுத்தாங்க. அவங்க அக்கா பையனோட பொண்ணு எங்க அண்ணனுக்கு கட்டி வச்சாங்க. எங்க அண்ணனுக்கு தூரத்து சந்தா இந்த தாத்தா, தாத்தாவுக்கு தூரத்து சந்தா நானு. என்ன உறவுன்னு புரிஞ்சுதா? இன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கேன். ஆமா, என்ன தாத்தா? அது சமயக்கட்டு, இது வராண்டா. ஆஹா. டேய் நீங்க வாங்கடா. ஏய் அவங்களுக்கே கூப்பிடுறேன். தொந்தரவு எதுக்குன்னு தான் வர சொன்னேன். வாங்கடா. ஆமா, தாத்தா எல்லா இடத்தையும் காமிச்சாரு, படுக்காரையை மட்டும் காமிக்கலையே. எங்க படுக்கிறோமோ அதான் படுக்கார். காயுது. எப்படி படுத்திருக்கிற பாரு, வெக்கம் இல்லாம. இதுல பெருமூச்சு வேற. சீக்கிரம் போட்டு போடு. எத? படுக்கைய. அதான பார்த்தேன், வேற ஏதோ நினைச்சேன். மெதுவாயா? அப்பா. ஏய் என்ன இது மல்லாக்க படுத்திருக்க? திரும்பி குப்புறப்படு. எனக்கு மல்லாக்கப்படுத்தாதா தூக்கம் வரும். சரி அப்ப ஒரு வேலை செய். நீ வந்து மேல படு, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன். எழுந்துரு. ஏய் மா, நீ மல்லாக்கி ஏன் படுத்திருக்க? குப்புற படுக்கலாம்ல. நான் கீழே தூங்குறப்ப மல்லாக்க படுத்து தான் தூங்குவேன். நீ மட்டும் உன் புடிவாதத்தை விடாம புடிச்ச மசலுக்கு மூணே காலுங்கறியே. அப்பா, ஐயோ, எதுக்கு என் கைய புடிச்சு இழுத்த? இந்த அமுக்கு அமுக்கிட்டியா? நான் நமக்குறேனா? ஏன் போய் சொல்றேன்? பிடிக்கல பிடிக்கல நான் பிடிக்கல பிடிக்கல. ஐயோ, நேத்து வரைக்கும் சந்திரோதயம் மாதிரி இருந்த என் முகத்துல இன்னைக்கு நீ கையால தொட்டது எவ்வளவு பருவந்துச்சு பாரு. நாளைக்கு வெளியில நான் என் முகத்தை எப்படி கொண்டு போக முடியும்? என் பருக்குறைய ஒரு வழி சொல்லு. கவலைய விடு, ஒரு ஏத்தி ஏத்துனா எல்லாம் போயிடும். எதை சொல்ற? எதையா? கடுக்காய் அரைச்சு ஒரு ஏத்து ஏத்துனா பருவெல்லாம் பட்டு பட்டு இல்ல, பட்டாபட்டு. அப்ப 2 தடவை ஏத்தணும். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? ஏபிசிடி எங்க அப்பா வாயில ஈ. பின்னனையா காலம் கழிச்சு பொறுத்திருந்து 12 வயசுல என்ன ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த 2வது நாளே என்னோட பலகை உடைஞ்சு போச்சு. போடு நின்னு போச்சு. யாராவது என்ன கையெழுத்து கேட்டா நான் கை நோட்டுதான் வைப்பேன். என்ன செய்யற? நௌராதயா. நௌராத இருக்கட்டும், பொழுது விடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் பஸ்ல நீ ஊருக்கு கிளம்பணும். விடிஞ்சு எந்திரிச்சது காபி குடினா? எங்க விழுந்துருச்சுன்னு தெரியலையே. அட கடவுளே, எங்க பெரியம்மா என்ன கொன்னுடுவா. ஏய் நீ கிளம்பலையா? என்ன விடிச்சது கிளம்பணும் தான் நினைச்சேன். ஆனா என்னது விழுந்துருச்சே. உந்து விழுந்துருச்சா? எப்படி விட விட்ட? ஆமா, என்ன விழுந்துருச்சு? என்னடா, என் மூக்குத்தி தான் எங்கயோ கீழே விழுந்துருச்சு. எப்படி விழுந்துருச்சு? அது ராத்திரி நீ என்கிட்ட செஞ்ச கலாட்டாவுக்கு மூக்குத்தி இல்ல, இடுப்புல கட்டுற ஒடியான கூட கீழே விழுந்திருக்கும். ஓ, மூக்குக்கு ஓட்டையே இல்ல, எப்படி மூக்குத்தி கீழே விழும்? அது மூக்குத்தி கீழே விழுந்தனால ஓட்ட மூடிச்சு. மூணு ஓட்டைக்கு மூக்குத்தி எதுக்கு? பாபா எப்படி போறது? மூக்குத்தி கிடைக்காம நான் என் வீட்டுக்கு போனா அங்க உள்ளவங்க ஒத்துக்குவாங்களா? முடியாதுப்பா. அப்படின்னா உன் மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ போக மாட்டியா? போக மாட்டேன். போக மாட்டியா? போக மாட்டேன். டேய் என்ன பிரச்சனைடா இங்க? இந்த பாருமா, உன் மூக்குத்தி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அதனால நீ போய்தான் ஆகணும், இல்ல நான் தான் திட்டு வாங்குவேன். அவ எப்படி போவா? இந்த விஷயத்தை அவ வெளியே உள்ளவங்க கிட்ட சொன்னா கெட்ட பேர் எனக்கு தான். மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவ்வளவுதான். பொல்லாத மூக்குத்தி போனா போட்டும், நான் கிளம்புறேன். உனக்கு தான் சொல்றேன், மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த வாசலை தாண்டி வெளியே போக கூடாது. உள்ள போ. சொல்லேன் பெருசு. இருக்க சொல்லிட்டான்ல, உள்ள போ. சொல்லிட்டீங்கல்ல, உள்ளத்தும் போறேன். ஏன்டா டேய், பழம் நழுவி பால்ல வந்துச்சு போல் இருக்க. என்ன செய்யற? எதுவும் இல்ல, நாக்கால மூக்கு தொட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் நாக்கால மூக்கு தொட்டிட்டு இருக்கேன். நல்ல வேலை, நாக்கால தலையை தொட்டா முதல் இரவு நடக்கும்னு சொல்லல. எங்க நீ தொட்டு காமி பார்க்கலாம். எனக்கு வேற வேலை இல்ல. ஒரு தடவை கல்யாணம் ஆகும், ஒரு தடவை தொட்டு என் கண்ணு. நாக்கால மூக்க தொட்டா கல்யாணம் நடக்கும்.
என்னது பாத்தியா? ஏய்யா, மூக்க நாக்கால தொட முடியாத உனக்கு போக போக இன்னும் நிறைய பிரச்சனை வருயா கிளி மூக்கு கில்லாடி. அஜக்தா ஐயா, கஜக்தா ஐயா, பஜக்தா. நாக்கால மூக்க தொடர்றது இருக்கட்டும், மூக்க தாண்டி நெத்தியே தொடறான் பாக்குறியா? எங்க தொட்டு காட்டு பாக்கலாம். தொட்டு காட்டணும்னா நீ இந்த சைட் திரும்பு கண்ணு. ம், சரியா பாரு. ஏய், நில்லு நில்லு. எங்க ஓடுற? ஓடாம பின்ன என்ன செய்யறதா? திரும்ப. நாக்கால மூக்க தொட சொன்னேன். அதுக்காக ஏன் நாக்கால உன் மூக்க தொட்டேன்? அட ஐயோ, ஐயோ ஐயோ. வாட் இஸ் திஸ் பப்ளிக் நியூசன்ஸ்? ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு திருவிழா பார்க்கறதுக்கு வந்திருக்கா, அவளை நீ கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறியா? யோ பெருசு, நான் உனக்கு முத்தம் ஒண்ணும் கொடுக்கல, நாக்கால மூக்க தொட்டேன் அவ்வளவுதான். அதென்ன நீ சும்மா தலையை சொல்லிட வேலையை நினைச்சுக்கிட்டியா? இந்த விஷயம் அவங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா மூக்கு கட்டி பண்ண இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுமா? அம்மா, மல்லிகைப்பூ மாதிரி இங்க வந்த, கசங்கி போன காகித பூவா போன. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அம்மா. என்ன நீ மன்னித்தேடுமா, மன்னித்தேடு. ஓவர் ஆக்டிங் முதல்ல நிறுத்திய. நீ எந்த எண்ணத்துல இவளை கூட்டிட்டு வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு திருவிழாவில இவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சதுனாலதான் வீட்டுக்குள்ள வரவிட்டேன். என் அந்தஸ்துக்கு இவ தகுந்தவங்கிறதால என் வீட்டுல தங்க வைத்தேன். நான் நினைச்ச குணவெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட உள்ளதால நான் இவகிட்ட இவ்வளவு நாள் நெருக்கமா பழகினேன். நீ பழகினது இருக்கட்டும், இவ கல்யாண விஷயத்தை சொல்லு. இவளை ஊன்னு சொல்ல சொல்லுங்க. ஊன்னு சொன்ன இப்பவே சீதாராமர் கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற தாலி எடுத்து இவ கழுத்துல கட்டுறேன். ஊன்னு சொல்லு. ஊன்னு சொல்லுமா. ஊன்னு சொல்லுமா. ஊன்னு சொல்லுமா. சொல்லுமா. ஊன்னு சொல்லுமா. ஊன்னு சொல்லுமா. ஒரே ஒரு தடவை. அம்மா, அது இல்ல உம்மா. நம்ம இந்திராமா அம்மாடி, உன்னை ஊர் முழுக்க தேடி நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நீ எங்கேயாவது மாறுவேட போட்டியில கலந்துகிட்டு இருப்பேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நான் சொன்னது உங்க அம்மா. நாம வேஷம் போட்டு நடிச்சாலும் உயர்ந்த ஸ்டேஜில் தான் போடணுமே தவிர வீதிக்கு வந்து போடக்கூடாதுமா. ஏய் சுரங்கம், என்ன வேஷம் கீஷன் என்னென்னமோ பேசிட்டு போற? எப்படி இவ்வளவு உனக்கு தெரியும்? உன் பேரு என் பேரு யாருக்கும் தெரியாது. சார், பார்வதி பண்டிட்டோட பொண்ணை எல்லாருக்கும் தெரியும். பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? ஓஹோ, மாறுவேஷ போட்டியில முன்னாடி இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்ல மறந்துருக்கா. இங்க பாரு, நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? நீங்க தான் எனக்கு இஷ்டங்க. நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? உங்க மேல உள்ள ஆசையில தான் இப்படி செஞ்சேன். நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? ஆமா.